السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவான். இம்மை மறுமைக்கான அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், எனக்கு சிறந்த ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆஃபியாவை அல்லாஹ்விடம் அதிகமாக கேளுங்கள். ஆஃபியா என்றால் இந்த உலகத்தினுடைய மற்றும் மறுமையுடைய அனைத்து விடயங்களும் இந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கி இருக்கின்றது என்று கூறினார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய ஒரு வார்த்தை, ஆனால் அனைத்து விடயங்களும் இந்த வார்த்தைக்குள் உள்ளடங்கி இருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா என்ற இந்த சிறிய ஒரு வார்த்தை அனைத்து விடயங்களும் இந்த வார்த்தைக்குள் உள்ளடங்கி இருக்கின்றது. உலகத்தினுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மிகச்சிறந்த ஒரு துஆ இருக்குமானால் அது இந்த துஆ தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யக்கீனோடு ஹலாஸோடு நாம் இந்த துஆவை ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான். எல்லா விதத்திலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.